உள்ளூர் உற்பத்தியில் ஈடுபடுறார்கள் அல்லது புது தொழில ஈடுபடுறார்களுக்கு தான் இது ஒரு பிரயோசனமாக இருக்கும். புது தொழில ஈடுபடணும் அல்லது நான் இனி ஒரு பிசினஸ் ஒன்று தொடங்க போறேன்னா அதுக்கு ஐடியா எடுக்கிறதுக்காக தான் இது கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய வீடியோவா இருக்கும். ஒரு உண்மை சம்பவத்தை கதைக்கிறதுக்கான ஒரு விஷயம். இதுல என்னன்னா நாங்கள் பல்வேறு நிறுவனம் நாங்கள் நிறைய இடங்களுக்கு சாமான் போடுறோம். அடிக்கடி வீடியோக்களும் போடுறது. முக்கியமாக இந்த நோர்த் டிசிடி அதுகளில் வந்து சாமான் போட்டோன்னா 3 நாளில் முடியுது என்ற விஷயங்களை எல்லாம் போட்டிருந்தேன். அப்போ இது உண்மையா என்றதை ஒரு ஆள் பார்க்கணும். அவர் நோர்த் போகிற நேரங்களே சாமான் இல்லை. அப்போ அதில் இது உண்மையா எப்போ கூடியும் என்ன மாதிரியும் ட்ராக் பண்ணுவோம்னுட்டு அவரும் ஒரு உள்ளூர் உற்பத்தியாளர். அவரை சில ஏற்றுமதிகளும் செய்யணும், சின்ன அளவில் ஏற்றுமதி செய்யணும். ஆனால் அவர் உற்பத்தி செய்கிற அளவுக்கு வந்து அவர்கிட்ட பொருட்கள் தேங்குது, விற்பனையாகவில்லை என்றதை ஆராய்ஞ்சு போட்டு அப்போ அவர் எங்களுக்கு அடித்தார், தம்பி டிசிடியில் சாமான் முடிஞ்சது, டிசிடி நோர்த்வேல சாமான் முடிஞ்சது, எப்போ நீங்கள் அடுத்த போடுவீங்க? நான் இப்போ ஒரு அடுத்த நாள் போடுவோம்னு சொன்னேன்னா இப்போ போடுறான்ட்டு அவர் போய் பார்த்துக்க சாமான் கிடக்கு. 3 நாள் கழிச்சு போய் பார்த்துக்க சாமான் இல்லை. அப்போ அங்கே கேட்ட இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்க சாமான் முடிஞ்சேரி தான் வெறும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ அவர் உடனே எங்களோட பல்வேறு நம்பர் அந்த லேபிள்லேயே இருக்கும் தானே, அந்த நம்பருக்கு அடிச்சு போட்டு இந்த நம்பர் எடுத்து என்னோட கதை கேட்டார். என்னென்னா, தம்பி இவ்வளவு வேகமாக சாமான் முடியுது, இதுக்கு சந்தை வாய்ப்பு, சிறுதானியம்ன்றது வந்து ஒரு சந்தை இல்லாத ஒரு பெருமானது இல்லாத ஒரு பொருள் மாதிரி இருந்தது, ஏன் அதுக்கு இவ்வளவு சந்தை வாய்ப்பு உருவாகிருக்கு, அதை நீங்கள் என்ன உருவாக்கினீங்களா அல்லது உருவாகினதா? என்னன்னா, இது வந்து ரிசர்ச் R&D என்று சொல்றது, அதாவது ஒரு உற்பத்தி சம்பந்தமா R&D செய்துதான் அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணணும் அல்லது வெளியிடணும். இப்போ நாங்கள் நிறைய பேர் வந்து யோசிக்கிறது என்னன்னா, இவங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றாங்க, அதை விற்கிறாங்க, போகுது, சோசியல் மீடியாக்களால வேலை செய்யறாங்க, அப்படின்னு. அது இல்லை. இப்போ ஒரு மரம் இருக்குதாண்டா அதுண்ட வேரை வந்து யாருமே கண்டுபிடிக்க மாட்டான், வேரை பற்றி அதுக்கு தெரியாது. மேலும் மரத்தின் விருட்சம் அது இவ்வளவு பெருசா இருக்குன்ற அதை மட்டும் பார்க்க முடியும், வேறு எவ்வளவு தூரம் போயிருக்குது, அது நிலத்துக்குள்ள என்ன வேலையெல்லாம் நடந்திருக்குது, அது எப்படி நிலத்தடி நீரை டச் பண்ணி இருக்குது, அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. அதாவது திரைக்கு பின்னால இருந்து இயங்குற விஷயங்கள்ன்றதுல இந்த R&D என்ற ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ன்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு, ஒரு ப்ராடக்டின் அடுத்த சேல்ஸ் மார்க்கெட் மற்றது பிராண்ட் அவேர்னஸ் எதுகள் இருந்தாலும், என்னதான் பிராண்ட் அவேர்னஸ் இருந்தாலும் R&D என்றது மிக முக்கியமாக இருக்கும். ஏனென்னா நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு சில்லறை கடை உங்களோட ஊர்லயே கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கிற கடையே இருக்கு. மகன் பேரன் செய்யறப்பார், தகப்பன் செய்யறப்பார், மகன் செய்யற கடைகளா இருக்கு. அதுல என்னன்னா அது இப்ப கில்ஸா பாத்தீங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா வந்த கம்பெனி. அதை விட வயசு கூடின நிறைய வருடங்களாக இருக்கிற கம்பெனிஸ் இருக்கு. ஏன் அவையால இப்படி விரையில்லாத இருக்குதுன்னா அதுக்கு வந்து R&Dன்னு சொல்லுவோம். நாங்க எங்கட விஷயத்துக்கு வருவோம். எங்கட விஷயத்த பார்த்தோம்னா இந்த எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே நீங்க எந்த பணசார்ந்த உற்பத்தி பொருட்களா இருந்தா என்ன, சிறுதானியங்களா உற்பத்தியா, பாரம்பரிய அரிசியா இருந்தேன் கொண்டு ஆரோக்கியம், மற்றது எங்கட நிலத்திலேயே விளைகிறதா இருக்கணும். மற்றது வந்து குளுட்டன் பிரச்சனை இருக்கிறார்கள், நோய்வாய்ப்படுறார்கள், மற்றது ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்கிறார்கள், சாப்பிட்ற உணவுப் பொருட்களாக இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்றேன், இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயம்தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும். நீங்க எந்த பொருள் செய்யறேன், இலங்கையில சனத்தொகையில பார்த்தோம்னா 22 மில்லியன் மக்கள் இருக்கு. அதுல 2.3% மக்களுக்கு வந்து குளுட்டன் பிரச்சனை இருக்குது. அதே நேரத்துல 5.8 பேர், அதுக்கு 5.8% மக்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது. அது உணவு வந்து அதுல பெரிய பாதிப்பு செலுத்துற ஒரு ஹெல்த் இஷ்யூ ஒன்று இருக்குது. அப்ப மொத்தமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8% ஆட்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க போகுது இந்த உணவு ரீதி, அது குளுட்டன் பிரச்சனையான உணவுகள். இந்த குளூட்டன் பிரச்சனையான உணவுகளை சரிப்படுத்துறது செய்யறது வந்து இந்த சிறுதானியங்கள், இந்த பணசார்ந்த உற்பத்தி பொருட்கள், பாரம்பரிய உணவு, இந்த தானியங்கள். அப்ப ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 1.3 இல்ல 2.3 மில்லியன் மக்களுக்கு வந்து இந்த குளூட்டன் பிரச்சனை இலங்கையில இருக்கு. ஜாழ்ப்பாணத்தை மட்டும் பார்ப்போம். ஏன் நாங்க நிறுவனமே கதைப்போம் உணவு, நாங்க எங்களோட உற்பத்தி ஒன்றும் ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில நாங்க சிந்திக்கல, ஜாழ் மாவட்டத்துக்குள்ளேயே பார்க்கிறோம். அதே நேரத்துல எக்ஸ்போர்ட்டும் பண்ண தேவையில்லை, அவ்வளவு இங்க வாய்ப்புகள் இருக்கான்றதை பற்றி நாங்க சும்மா கதைக்காது. அது நிறைய பேர் வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டேன். ஏன்னா அது எங்களுக்கு தானே அந்த உள் விஷயங்கள் தெரியும். அவ அதை சில பேர் கதை நமக்குரிய எக்ஸ்போர்ட்டுக்கு நீங்க போகையில உள்ளோட கதை இதான் இருப்பது. இது நான் இந்த எங்கட ப்ராடக்ட்டுக்கு மட்டும் இல்லை, இது ஒட்டுமொத்தமா எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இப்படியான நிலவரங்கள் இருக்கு. இதை ஆட்கள் ரிசர்ச் பண்ணுவோம், R&D செய்யணும், ஒன்று டிபார்ட்மெண்ட் செய்து கொடுக்கணும், இல்லாட்டி டிபார்ட்மெண்ட்டுகளோட வேலை செய்யணும், இல்லாட்டி நீங்க ஒரு தனி ஒரு ஆள் வந்து அந்த வேலையை செய்யணும். இப்ப நீங்க ஜாழ் மாவட்டத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா
6.7 அல்லது 6.7 மில்லியன் மக்கள் இருக்கிறோம் என்று பார்த்தா இதுல இங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அல்லது குளுட்டன் பிரச்சனையான மக்கள் எண்ணிக்கை 12%. ஏன் சொல்லுங்க பாப்போம். நிறைய பேர் இடம் பெயர்ந்து வயசு போனாக்கெல்லாம் கூடுதலாக இருக்கிறாங்க. உலகமட்ட ஆக்கள் எண்ணிக்கை குறைவு. அதை விட இங்க குளுட்டன் பிரச்சனை ஏன்னா நாங்கள் எல்லாமே கன்சியூம் பண்றது சாமான்கள் கொத்து ரொட்டிகள் அது இது உள்ளூர் உற்பத்திகள் குறைவு தானே, அதை நாங்கள் நுகர்றது குறைவு. நாங்கள் எல்லாமே எங்கட ஃபுட் சிட்டில இருந்து எல்லா உணவகங்கள்ல இருந்து ஃபுட் சிட்டில இருந்து எந்த ஒரு துறையை பார்த்தாலும் அது வந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட பொருட்களாக ஜாழ்ப்பாணத்துல வந்து கூடுதல். ஏனென்றா இங்க மரக்கறி செய்து தமிழ்நாய்க்கு போயிடும். இங்க செய்யற மரக்கறிகள் வந்து எல்லாமே வேற ஒரு இடங்களுக்கு போயிட முடியும். அதை நாங்க பணமா தான் பார்க்க முடியும். எங்களோட அடிப்படை தேவைகளை நுகரக்கூடிய ஒரு பொருட்களா வந்து நாங்க இதுவரை பார்க்காத அவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் 12% மக்கள் வந்து இதுல ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு குளுட்டன் பிரச்சனையோ இல்லாது இந்த சிறுதானியங்களையோ இல்லாட்டி பாரம்பரிய உணவுகளையோ இல்லாட்டி பெனங்கிழங்கு சார்ந்த உணவுகளையோ நுகர வேண்டிய தேவைப்பாடுகள்ல இருக்கணும். இதுல பார்த்தோம்னா மொத்த சனத்தொகையில ஒரு நாங்கள் 80,000 பேர் எடுப்போம். 80,000 பேருக்கு வந்து வருத்தம் பண்ற மாதிரி. இப்ப ஜாழ் மாவட்டத்துக்குள்ள 80,000 பேருக்கு வருத்தம் வேண்டாம். இதுல நாங்க யாராவது டார்கெட் பண்றோம், ஒரு 20,000 பேரை டார்கெட் பண்ணோம். 80,000 பேர் எங்களுக்கு தேவையில்ல, ஒரு 20,000 பேர் அந்த பையிங் கெப்பாசிட்டியோட இருக்கிறார்கள் என்று 20,000 பேரை டார்கெட் பண்ணணும். அதேட்டு நீங்க உங்களோட ப்ராடக்டை மாசம் ஒரு 2,500 வித்துட்டீங்களா, 2,000 தானியம் கன்சியூம் பண்ற ரேட் பார்த்தோம்னா இலங்கையை பொறுத்த மாதிரி ஒரு 8,000 ரூபா ஒரு நபருக்கு கன்சியூம் பண்ற ரேட்டா இருக்குது. நாங்க அந்த 8,000 ரூபா வேண்டாம் எங்களுக்கு ஒரு 2,500 என்று பார்த்தோம்னா 50 மில்லியன் ரூபாய் 50 மில்லியன் ரூபாய் உரிய சந்த வாய்ப்பு யாழ் மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கு. நாங்க எவ்வளவு செய்யறோம், யாழ் மாவட்டத்துக்குள்ள 50 லட்சம் ரூபாய்க்கு தான் செய்யறோம். இன்னும் இதுக்குரிய 10 மடங்கு இருக்குது. இவ்வளவு தான் நீங்க சொல்றது. எங்களை மாதிரியே 10 கம்பெனிஸ் இன்னும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்ப நீங்க இன்னும் சரக்கு மிளகாத்தூளை அரைச்சா என்னால விற்க முடியாம கிடக்குது, அந்த என்ன சத்துமா செய்தன் விற்க முடியாம கிடக்கு, நான் கடையில இல்ல முறுக்கு செய்தன் விற்க முடியாம கிடக்குது, நான் இன்னும் மிக்சர் செய்தன் விற்க முடியாம கிடக்குன்னு நாங்க இன்னும் நிறைய ப்ராடக்டை தேவையில்லாத ப்ராடக்டை செய்து போட்டு அது விரிவடையல, அது சரி வராது, உள்ளூர் உற்பத்தி இங்க சரி வராது என்று நாங்க முதல் செய்ய வேண்டிய விஷயம். நீங்க கணக்கு எல்லாம் யோசிக்கிறது இல்லை, மக்களுக்கு என்ன தேவை. முதல் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ, இப்ப நீங்க கடைக்காரரை கடையை பார்த்து எடுத்தோம்னா மக்களுக்கு தேவையான ப்ராடக்டை வித்தா தான் அந்த கடையை நடத்தலாம். அப்படி இல்லையாண்டா கடையை எழுத்து மூடி போட்டு போகணும், 2,000 தர மாட்டேன் நாங்க. அப்ப மக்களுக்கு முதல் என்ன தேவைன்றதை நாங்க வடிவா யோசிச்சு ஆராயணும். அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுவோம். ரிசர்ச் பண்ண வேண்டாம், அது சரி. இப்ப பார்த்தோம்னா 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஒரு 50 மில்லியன் பெறுமதியான சந்த வாய்ப்பு இங்க இருக்குது யாழ் மாவட்டத்துக்குள்ள மட்டும். அப்ப நீங்க இந்த இலங்கை பூராவோட மில்லியன் பெறுமதியான சந்த வாய்ப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கில், அதாவது மாசமுக்குரிய மாச டேர்ன் தான் நான் சொல்றேன். 50 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சந்த வாய்ப்பு யாழ் மாவட்டத்தில் மட்டுமே இருக்கு. அப்ப இன்னும் நாங்க வேல்யூவேஷன் பார்க்காம இன்னும் கூடுதலான இந்த நாங்க உணவுகளுக்குள்ள மட்டுமே இருக்கோம். இப்ப உணவுலன்னு சொல்றப்படுற இந்த தானியங்களை வாங்கி சமைச்சு சாப்பிடுற அளவு மட்டும்தான். இதே நீங்க குக்கீஸா இல்லாட்டி பிஸ்கட்டா இந்த இன்றைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. பான் பேக்கரி மட்டும், பேக்கரியில பான் ஒரு வகை பானை மட்டும் தான். நீங்க ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 வெரைட்டியான மில்லட்ல மட்டும் பான் செய்யற ஆக்கள். இப்ப எங்கட இதை வச்சுக்கொண்டு இந்த மில்லட்ஸை வச்சுக்கொண்டு இன்னொரு விஷயத்த நீங்க பார்க்கணும். இந்த சந்தை வளர்ந்து கொண்டிருக்கா இல்லாட்டி உச்சத்தை தொட்டுட்டா முடியுதான், அதுக்குள்ளதான் நீங்க இறங்கும். நீங்க இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3% தான் எங்களோட வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த மில்லட்ஸ் சந்தை. அதாவது இந்த குளூட்டன் பிரச்சனை இருக்கிற ஆக்களுக்குரிய சந்தை. இது எப்ப மட்டும் இப்ப பார்த்தோம் வேண்டாம், எல்லா சின்ன ஆக்களுக்குமே குளூட்டன் பிரச்சனை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு பிறகு இது ஹை பீக்ல இருக்க போகுது. பெரிய அளவு பிரச்சனையா கொண்டு வரும். அப்பயும் உணவு தேவை இருக்குந்தானே, அப்பெல்லாம் பெரிய அளவுல செய்ய போற ஒரு உணவு சந்தை வாய்ப்பை கொண்ட ஒரு துறை தான் இந்த குளூட்டன் பிரச்சனை. குளூட்டன் பிரச்சனைகளை பார்த்தோம்னா இந்த வள்ளி கிழங்குகள், மரவள்ளி, மற்றது எங்களோட பாரம்பரிய பெனை சார்ந்த உணவுகள். இப்ப பெனை உணவை வந்து எனவே கண்டுக்கிறதே இல்லை. அதெல்லாம் பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவாக அல்லது ஒரு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறையாக வேறு. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா முதல் அதை மக்கள் எப்படி விரும்பி வாங்கக்கூடிய ஒரு உணவுகளாக மாற்றணும். அதுல இருந்து மக்கள் இப்ப ஒருத்தர் கிழங்க போட்டு உரிச்சு நேர தும்பை இல்லாம எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்க மாட்டோம். அதாவது உடனே கிழிச்ச உடனே உடைச்ச உடனே போட்டோன்னா கிளக்கி ஒன்று குடிக்கணும். அப்படி இல்லையாண்டா டக்குன்னு நூடுல்ஸாவோ ஏதாவது போட்டு சாப்பிடணும். அப்படியான உணவுகளுக்கு நாங்க இதை கொண்டு வருவோம். கொண்டு வந்து அது மக்கள் உடம்புல போய் வேலை செய்ய வலிக்கிட்ட உடனே
மக்கள் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவேன். இப்போ இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்குள்ள எல்லா ஃபுட் சிட்டிலையும் தட்டுப்பாடா இருக்கிறது கல்லூரி நிறுவனத்தினுடைய உணவுகள் உற்பத்திகள் எல்லாமே தட்டுப்பாடு. ஏன்னா எங்களாலையும் அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் காணாம இருக்குது. மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு, எல்லாருமே நோய்வாய்ப்பட்டிருக்கேன், குளூட்டன் பிரச்சனை இருக்குன்னா வாங்கி சாப்பிட்ட ஆக்களுக்கு வந்து அது ஒரு நல்ல இதா இருக்குது. இப்ப இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும், இந்த உற்பத்திகளை உருவாக்கிக்க அதுல பிரைசிங் எல்லாம் பார்க்க, இப்போ உற்பத்தி நான் உருவாக்குறேன், அந்த உற்பத்தியை நான் வாங்கி பாவிப்பேனா? இப்போ நாங்கள் கஸ்டமர்ஸ் மாதிரி யோசிக்கணும். உற்பத்தியாளர் வந்து கஸ்டமர்ஸ் நான் வாங்கி பாவிப்பேன். இதுல போட்டிருக்கிற பிரைஸ் வந்து வேர்த்தா, அந்த பிரைஸுக்கு நான் வாங்கி சாப்பிட்டா எனக்கு வேர்த்தான்றதை மட்டும் பார்த்துட்டீங்களேண்டா உங்களை நிப்பாட்டவே இல்லை. அதாவது உங்களை வந்து ஒருத்தரும் தடுத்து கொண்டே இல்லாது. அதுதான் அந்த விஷயம் தான் பார்க்கணும். ஏன் நான் இதை சொல்ல வரேன்டா, ஒட்டுமொத்த ஜாழ் மாவட்டத்துல இருக்கிற தொழில் முனைவோர்கள் எல்லாருமே வந்து அடுத்த நிலைமைக்கு வருவோம். நிலைமைக்கு வந்தா தான் நாங்க இப்போ கம்போடியாவெல்லாம் அடுத்த நிலைமைக்கு வந்துட்டாங்க பொருளாதார ரீதியில். அதுக்கு காரணம் அங்க இருக்கிற தொழில் முனைவோர். அப்படி நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரணும் என்றது வந்து என்னுடைய ஆசை. ஏனென்றா அவங்க எல்லாருமே பெரிய அளவுல வந்துட்டாங்களா நிறைய பேர் எங்களை ப்ராடக்டை வாய் பண்ண போயினா நாங்களும் அடுத்த நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன்னா இன்றைக்கு அரச உத்தியோகத்தரனாலேயோ அல்லது அரச தொழில ஈடுபடுறதுனாலயோ அதுக்கு பெரிய வருமானம் இல்லை. பெரிய மிஞ்சி மிஞ்சி போனா என்ன 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எப்படி நம்ம சாதாரண டீச்சராக்கள் இல்லையேன்னு. அப்ப இது ஒரு 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 தொழில் முயற்சியாளர் தான் இன்றைக்கு சாதாரணமாக நல்ல லெவல்ல இருக்கக்கூடிய ஆக்கள். நாங்க இந்த தொழில் முயற்சிகளை ஈடுபடைக்க ஒரு ஆராய்ந்து சரியான முறையில சரியான படிமுறையில செய்தோம்னா நிப்பாட்டவே முடியாது எங்களை. ஏன்னா கஸ்டமர்ஸும் தொடர்ச்சியா எங்களை கரைச்சல் கொடுத்து கொண்டு உங்களோட பொருள் விரையில அதே மாதிரி இதை ரீசேல் பண்றார்கள், எங்களோட பொருளை வாங்கி விற்கிறார்கள் இருக்கிற அதை எங்க கொண்டாங்கன்னு உங்களை நிக்க விட மாட்டோம். ஓட வச்சு கொண்டே இருக்கிறோம். இங்க பெரிய அடுத்த கட்டத்துக்கு பெரிய ஆளா வந்துடுவீங்க. அது சில சிஸ்டங்கள் எப்படி பெரிய ஆளா வரணும்னா என்னென்ன சிஸ்டங்களை டெவலப் பண்ணணும், எப்படி கம்பெனி நடத்துறது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை ஓண்டையும் அணுகிறதுக்கு முன்னா எங்கட பொருள் மக்களுக்கு தேவையான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவோம். நன்றி.